நாங்களா கொண்டு வரல, தொண்டர்களோட வலுக்கட்டாயத்தின் பேரில் கத்தி கதறி கண்ணீரால் எங்கள் கால்களை கழுவி ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அதனால நாங்கள் கொண்டு வரோன்ற ஒரு பில்டப்புக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இந்த பில்டப்பு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொடுத்து? அவங்க தான் சொல்கிறாங்களே உதயநிதி வரைக்கும் நாங்கள் தான்ட்டு தான் அந்த இதிலே பேசுகிறவர் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் கொத்தடிமைகள்னு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. கடைக்கோடி தொண்டை ஒருத்தன் வந்து போஸ்டர் ஓட்டி சைக்கிளில் போயிட்டு உங்களுக்கெல்லாம் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தான்ல கோடி கட்டிக்கிட்டு, அப்போ அவன் இன்னும் அந்த கடைக்கோடியிலேயே அதே குடிசையில் கிராமத்தில் அப்படி தான் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்படி மாணவர்களை கொந்தளிக்கிற அளவுக்கு நீங்கள் தூண்டி விட்டு பேசி அப்படியே எல்லாம் பண்ணி அந்த அவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களே சிபிஎஸ்சின்னு ஒரு ஸ்கூலை நடத்திக்கிட்டு அதில் இந்தியை சொல்லி கொடுத்துட்டு உங்கள் திமுகவில் இருக்கிற அத்தனை பேரோட குழந்தைங்களும் ஹிந்தி படிக்குது. இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து அறிக்கையில் சொன்னோமே, விலையை எப்படி குறைக்கலாம், இத்தனை தடவை வரி ஏற்றிருக்கோமே, இதுக்கு என்ன பண்ணலாம், மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டோமே, இதை எப்படி குறைக்கலாம், இதுக்கு ஆலோசனை பண்ண போகிறாங்க. சின்னவரை வந்து எப்படி வந்து துணை முதல்வராக ஆக்கலாம், அதுக்கு என்னென்ன பில்டப் கொடுக்கலாம், அதுக்கு எப்படிலாம் ஒரு இது பண்ணி அப்படி லெவல் பண்ணி கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அதுதான் நடந்துருக்கு. தமிழுக்கும் வந்து பெரியார் வந்து என்ன செஞ்சார் சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழுங்கிறது ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி பேசினாரா இல்லையா அவர்? அப்புறம் நீங்கள் வந்து திருக்குறள் வந்து என்ன சொன்னார், தங்கத்தட்டில் வச்ச மொளன்னாரு. நீங்கள் என்ன இன்றைக்கி வந்து நாங்கள் தமிழை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பெரியார் வச்சு பேசுனா எப்படி அது கரெக்டாக வரும்? ஒரு சொத்து அடுத்தவனுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட வயசு என்ன 75 வயசில் ஒரு 28-26 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி எது எண்ணத்துக்கு? அப்போ இவர் வந்து மூத்திரவழியோடு இருக்கிறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தனக்கு சேவகம் பண்ணணும், ஊழியம் பண்ணால் அதுக்கு நீங்கள் ஒரு நர்ஸை போட்டுக்கலாம்ல. ஒரு நர்ஸை போட்டு சம்பளம் கொடுத்தா அவங்க செஞ்சிட மாட்டாங்களா? கேர்டேக்கர் பண்ணிட மாட்டாங்களா இந்த வேலையை? அப்போ நீங்கள் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் விளையாண்டிங்க. நீங்கள் என்ன பெண்ணியம் பேசுகிறவங்க? நீங்கள் யார் மது ஆலைகள்லாம் நடத்துறது? திமுக எம்பிகளும் திமுக இருக்க நிர்வாகிகள் தான் பெரும்பாலான பேர் வந்து மது ஆலைகள்லாம் நடத்துகிறாங்க. நீங்கள் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு யாரை கூப்பிடுறீங்க? அதே திமுகவை சேர்ந்தவங்க தான் கூப்பிடுறீங்க. எதுக்காக அந்த மது ஒழிப்பு மாநாடு என்னன்னு சொல்ல போகிறீங்க? இவங்களே நடத்துகிற டாஸ்மாகை மூடுங்கன்னு சொல்ல போகிறீங்க. நீங்கள் என்ன மக்களெல்லாம் என்ன பைத்தியம்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொல்கிறாரு, ஒன்றிய அரசை வந்து நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு. எப்போ நீங்கள் முதல்ல கூரை ஏறி கோழி பிடிங்கப்பா, அப்புறமா நீங்கள் வானை ஏறி வைகுண்டம் போவீங்க. ஒரு திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவங்க இவங்களோட பர்மிஷன் இல்லாமல் கலெக்டர் வந்து அந்த மாதிரி செய்வாரா? இல்லை தப்பாக செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பீங்களா? எல்லாமே இது உள்கூத்து தான். ஆக்சுவலாக இந்த மாநாடு வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாநாடு தான் போடுவார். சனாதனத்தை வேற இருப்பேன், சனாதன ஒழிப்பு மாநாடு, இப்படி தான் அவர் போடுவார். இந்த தடவை தேவையில்லாமல் அது மாதிரி போட்டு மாட்டிக்க வேணாம் அப்படின்றதுனால யோசிச்சு பார்த்து யாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் இருக்க மாதிரினா மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கிறாரு. அடுத்து பாமக வந்து ஜாதிய கட்சின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்க என்ன கட்சி? இவங்க யாருக்கான அவங்க வந்து பட்டியலின மக்களுக்கான பிரதிநிதின்னு சொல்லி தானே அவர் அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்போ இவங்க ஜாதிய கட்சி கிடையாதா? எதுக்கு உங்களுக்கு அடக்கம் உடக்கமாக இருக்கணும்னா என்னத்துக்கு? அடக்கமாக இருக்க போனோம்னா சுடுகாட்டில் போய் பாரு அடக்கமாகி கிடக்கும். எதுக்கு அடக்கமாக இருக்கணும்? அதே மாதிரி இந்த ஈவிகே சொல்லுங்கன்னு பாருங்கள், ஒரு கட்சி நிர்வாகி வருது, அந்த அம்மா என்னம்மா சாரதா நல்லா கலர் ஆகிட்ட போல இருக்குது, அழகாயிட்ட போல இருக்குது, இவன் வீட்டு பொண்ணு அடுத்தவங்க சொன்னால் விட்டுருவீங்களா நீங்கள்? அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறணும்னா உங்களுக்கு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற முடியும். மொதல் படிக்கட்டு கிடையாது, இல்லை 2வது படிக்கட்டு கிடையாது. அப்படியும் தாண்டி மேலே ஏறிட்டிங்கன்னா பஸ்ஸு டாப்பாக பறந்து போயிட்டு வருது. ஜன்னல் கம்பி பிடிச்சிங்கன்னா கம்பி புட்டுக்கிட்டு கீழே விழுவுது. கண்டக்டர் சீட்டில் உட்காந்தா கண்டக்டர் சீட்டு மட்டும் தனியாக பறந்து வெளியே போகுது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் நேற்றுக்கு பவள விழா, முப்பெரும் விழா, இந்த மாதிரி பெரிய சூப்பரான விழா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் சீக்கிரமாக ஆக்குங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலின் விருது வாங்கிய பழனி மாணிக்கம் அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாரு ஸ்டேஜ்லேயே. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதுதான் தெரிஞ்சு போச்சு. அது குடும்ப கட்சி, அது குடும்பத்துக்குன்னு எழுதி கொடுத்துட்டாங்க அந்த திமுகவை. அதில் என்ன விஷயம்? இதுக்கு தான் சொல்லிட்டாரு, இன்னும் வழுத்திருக்கு பழுக்கலன்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுதான் இப்போ போக மூட்டம், இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க மூட்டம் போட்டு பழுக்க வைக்கிறதுன்னு, சாக்கெல்லாம் போட்டு உள்ளே புகையை போட்டு பழுக்க வைப்பாங்க. அந்த மாதிரி இப்படி நாங்களாக கொண்டு வரல, தொண்டர்களோட வலுக்கட்டாயத்தின் பேரில் கத்தி கதறி கண்ணீரால் எங்கள் கால்களை கழுவி ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அதனால நாங்கள் கொண்டு வரோன்ற ஒரு பில்டப்புக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள தான் கொண்டு வர போகிறீங்கன்னு தெரியும். எதுக்கு இந்த பில்டப்பு இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொடுத்து? அவங்க தான் சொல்கிறாங்களே உதயநிதி வரைக்கும் நாங்கள் தான்ட்டு தான் அந்த இதிலே பேசுகிறவர் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் கொத்தடிமைகள்னு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இதை விட வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒரு கட்சிக்காக நாங்கள் உழைக்கிறோம், அந்த சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறோம், மக்களுக்காக வேலை செய்கிறோங்கிறது வேறு. திமுகங்கிற ஒரு கட்சியை தாண்டி
கலைஞர் ஐயா, அடுத்து ஸ்டாலின் ஐயா, அடுத்து உதயநிதி ஐயா, அவங்களுக்கு அடிமைகள் தான். நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் அடிமைகள்னே சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ அது அந்த அடிமைத்தனத்திலேருந்து நாங்கள் வந்து ஆனால் நாங்கள் வந்து சுயமரியாதை கழகம்னு இவங்களை எதுவும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கொத்தடிமைகள்னு சொல்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இவங்களுக்கு என்ன பெருமை அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரியவங்களே வந்து அதை ஏற்றுக்கும் போது பாஜகவினர் மற்ற கட்சிகள் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? அதுதான் வேறு வேலை கிடையாதுங்க. ஏங்க இதை தான் சொல்கிறாங்க, திமுகன்றது வந்து உங்கள் குடும்ப சொத்து கிடையாது. கடைக்கோடி தொண்டர்கள்ட்ட கூட ₹1 ₹2 வந்து குண்டியலை குலுக்கி நிதி திரட்டி அதில் உருவான இயக்கம் அது. எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணி வளர்ந்த கட்சி இது. இந்த கட்சியில் வந்து அண்ணா அவர்கள் இருந்தப்போ சாமானியராக ஒரு தெருவில் சைக்கிளில் போயிட்டு இருந்தவர், ஒரு சலவை தொழிலாளி, அந்த மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சியில் பெரிய பொறுப்பை கொடுத்தாரு, எம்எல்ஏ ஆக்குனார், எல்லாம் பண்ணார். அதே அண்ணா அவர்களுக்கு அப்புறம் அந்த கருணாநிதி அவர்கள் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இதை அவரோட கண்ட்ரோலில் ஃபுல்லாக எடுக்கிறாரு. அந்த 50 தலைவர்கள்னு இருந்த திமுகவில் முதல்ல கருணாநிதி அவர்களே கிடையாது. அவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளி இவர் முன்னாடி வந்துட்டு, இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த சீனியர் லீடர்ஸை கொண்டு வந்தாரான்னா அதுவும் கிடையாது. அடுத்து வந்து ஸ்டாலின் அவர் வந்து இது பண்ணார். ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிங்கிறாங்க. அப்போது கடைக்கோடி தொண்டை ஒருத்தன் வந்து போஸ்டர் ஓட்டி சைக்கிளில் போயிட்டு உங்களுக்கெல்லாம் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தான்ல கொடி கட்டிக்கிட்டு, அப்போ அவன் இன்னும் அந்த கடைக்கோடியிலேயே அதே குடிசையில் கிராமத்தில் அப்படி தான் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. நீங்கள் எந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு மொழிப்போர் அப்படின்னு சொல்லி அறிவித்து எத்தனை பேர் தீக்குளிச்சு இறந்து போனாங்க. அவங்களோட வாரிசுகள்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அவங்களோட வாரிசுகள் யாராவது திமுக பொறுப்பில் இருக்காங்களா? நீங்கள் அதை வச்சு அந்த எரிஞ்சவங்களோட குளிர்காஞ்சி நெருப்பில் குளிர்காஞ்சி தானே இன்றைக்கி இந்த திமுகங்கிற ஒரு கட்சியே ஆட்சிக்கு வந்தது. அந்த மொழிப்போரில் தீக்குளிச்சவங்களோட அதுதான். அப்படி மாணவர்களை கொந்தளிக்கிற அளவுக்கு நீங்கள் தூண்டி விட்டு பேசி அப்படியே எல்லாம் பண்ணி அந்த அவ்வளோ பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களே சிபிஎஸ்சின்னு ஒரு ஸ்கூலை நடத்திக்கிட்டு அதில் இந்தியை சொல்லி கொடுத்துட்டு உங்கள் திமுகவில் இருக்கிற அத்தனை பேரோட குழந்தைங்களும் இந்தி படிக்குது. அப்போ உங்களோட பேச்சை நம்பி உயிரிழக்கிறவங்க என்றைக்குமே முட்டாள்கள் தான். அதே மாதிரி தான் அந்த மதிமுகன்னு பிரிஞ்சப்பையும் அவ்வளோ பேர் வந்து தீ குளிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மதிமுகவில் இருக்க வைகோ இப்போ என்ன உட்காந்துட்டு இருக்காரு, நீ போகணுன்னா என்னையை தாண்டி தாண்டா போகணுன்ற வீரன் அஜித் மாதிரி டைலாக் பேசிகிட்டு இருக்கிறாரு. அன்றைக்கி திமுகவில் இவங்க பண்ணுற வேலைகள் எல்லாம் என்ன அப்புறம் ஸ்டாலினை பற்றி எல்லாம் அக்குவேற அணிவேற புட்டு வச்சவர் யார்? வைகோ அவர்கள். இன்றைக்கி இப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே என்ன பேசுது, பணம் 10 செய்யும் பாதாள வரைக்கும் பாயுங்கிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் கொடுத்து சரி கட்டி இன்றைக்கி இந்த திமுகங்கிறது வந்து இவங்களோட ஒரு குடும்ப சொத்து அப்படிங்கிறத வந்து அழகாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ எல்லாருமே வந்து இந்த சீனியர் தலைவர்களுக்குள்ளே கொஞ்சம் முணுமுணுப்பு இருக்குது. அது நடுவில் இப்போ அவர்கள் துரைமுருகன் அவர்கள் நேரு அவர்கள் பேசுகிறலாம் தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அவங்களையும் சரி கட்டி இப்போ மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் கூட ஆலோசனை கூட்டம் இப்போ காலையிலேருந்து அது ஓடிட்டுருக்கு. முதல்வர் அவர்கள் வந்து மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனைன்னு அப்படியே பரபரப்பாக எதுக்கு பண்ண போகிறீங்க? இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து அறிக்கையில் சொன்னோமே, விலையை எப்படி குறைக்கலாம், இத்தனை தடவை வரி ஏற்றிருக்கோமே, இதுக்கு என்ன பண்ணலாம், மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டோமே, இதை எப்படி குறைக்கலாம், இதுக்கு ஆலோசனை பண்ண போகிறாங்க? அது ஒன்றும் கிடையாது. அடுத்தவரை வந்து சின்னவரை வந்து எப்படி வந்து துணை முதல்வராக ஆக்கலாம், அதுக்கு என்னென்ன பில்டப் கொடுக்கலாம், அதுக்கு எப்படிலாம் ஒரு இது பண்ணி அப்படி லெவல் பண்ணி கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஓகே மேம். அது கூட ஒரு பக்கம் சைடில் வச்சா கூட நேற்றுக்கு பெரியாரோட பிறந்தநாள், மோடி அவர்களோட பிறந்தநாள். சரி, மோடி அவர்கள் பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடினா கூட பரவாயில்ல. ஆனால் பெரியாரோட பிறந்தநாளை பெரியாராவது மயிராவதுன்ற அளவுக்கு ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. அதே மாதிரி பெரியார் அவர்கள் பெண்களுக்கு எத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? பெரியார் அந்த மாதிரி ட்ரெண்டிங் போடுறது பொதுமக்கள் போடுறாங்க, சரிங்களா? பொதுமக்களும் இளைஞர்களும் போடுறாங்க, சரிங்களா? நீங்கள் கொடுக்குற பில்டப் என்னன்னா பெரியார் இல்லாமல் இங்கே தமிழக அரசியலே கிடையாது, பெரியார் இல்லாமல் இங்கே பெண்ணியமே கிடையாது. அது வந்து நீங்களாக கட்டமைச்ச ஒரு பிம்பம், சரிங்களா? இங்கே பெரியாரையும் தாண்டி இந்த தமிழகத்துக்காக தமிழுக்காக உழைத்தவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ சுத்தமான நீங்கள் தமிழுக்கும் வந்து பெரியார் வந்து என்ன செஞ்சார் சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழுங்கிறது ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லி பேசினாரா இல்லையா அவர்? அப்புறம் நீங்கள் வந்து திருக்குறள் வந்து என்ன சொன்னார்? தங்கத்தட்டில் வச்ச மொளன்னாரு. நீங்கள் என்ன இன்றைக்கி வந்து நாங்கள் தமிழை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பெரியார் வச்சு பேசுனா எப்படி அது கரெக்டாக வரும்? வீட்டில் வந்து உன் வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷில் பேசு, தமிழில் பேசாத அப்படின்னு சொன்னவர் தானேங்க அவர். அப்புறம் நீங்கள் எப்படிங்க அவர் வந்து தமிழ் தலைவர்னு சொல்கிறீங்க? தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? இல்லை அரசியலில் சொல்லுங்கள். அரசியலில் அவருக்கு என்ன நிலைப்பாடு இருந்தது? ஒரு நேரம் அவர் அரசியலில் யாரும் வந்து வாக்கு அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தாரா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் திமுக அப்படி தானே இருக்குது. அப்போ திமுகங்கிறத என்ன பண்ணீங்க? அவரை எதிர்த்து அவரை என்னென்ன கொச்சையாக வசப்பாட முடியுமோ, என்னென்ன கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோவும் பேசிட்டு வெளியே வந்தவங்க நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பிம்பம் ஒன்றும் இல்லைன்றதுனால பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்கள் வந்து நீங்களாக கட்டமைச்சு எந்த கோவிலில் வந்து சிலைகளை வழிபடுறது வந்து முட்டாள்தனம் மூடத்தனம்னு சொன்னீங்களோ, நீங்களே தெருக்கு சிலையை வச்சு அதுக்கு மாலை போட்டு அதே முட்டாள்தனத்தை நீங்கள் செய்வீங்க. எந்த கடவுள்களுக்கு நாங்கள் வந்து போய் நாங்கள் வந்து தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு படைச்சோம்னா இது அந்த சாமி வந்து சாப்பிடுமான்னு கேள்வி கேட்டீங்க. நீங்களே போய் அங்கே வந்து தேங்காய் வாழைப்பழம் வச்சு படிக்கிறீங்க, டெய்லி தயிர் வடை வைக்கிறீங்க சமாதியில்.
நியூஸ் பேப்பர் முரசொலி பேப்பர் வைக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி என்ன எதெல்லாம் ஏற்றிங்களோ அந்த மூடத்தனத்தெல்லாம் நீங்களே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன அவங்களோட சித்தாந்தம் கொள்கை என்ன பண்ணிட்டார் பெரியாரிங்க? பெண்ணியவாதி அவர் தான் பெண்கள் இதுக்கெல்லாம் கொடுத்தாருங்கிறீங்க. ஒரு சொத்து அடுத்தவனுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட வயசு என்ன 75 வயசில் ஒரு 28 26 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி என்னத்துக்கு? அப்போ இவர் வந்து மூத்திரவலியோடு இருக்கிறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தனக்கு சேவகம் பண்ணணும் ஊழியம் பண்ணால் அதுக்கு நீங்கள் ஒரு நர்ஸை போட்டுக்கலாம்ல. ஒரு நர்ஸை போட்டு சம்பளம் கொடுத்தா அவங்க செஞ்சிட மாட்டாங்களா? கேர்டேக்கர் பண்ணிட மாட்டாங்களா இந்த வேலையை? அப்போ நீங்கள் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் விளையாண்டீங்க. நீங்கள் என்ன பெண்ணியம் பேசுகிறவங்க நீங்கள்? என்ன அப்போ வந்து பெரியார் வந்து பெண்ணிய சித்தாந்தத்தை வந்து இது பண்ணிட்டாரு. இதே பெரியார் அவரோட இதில் எழுதுகிறப்ப சொல்கிறாரு, நாகம்மை அவங்களோட முதல் மனைவி, அவங்களோட வந்து இவர் போய் ஒரு இந்த பாலத்து அடியிலலாம் வந்து பல பெண்களோட வந்து இருப்பாராம். அப்போ அவரோட மனைவியை வந்து உணவு சாப்பாடு வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வர சொல்லுவாராம். ஒரு மனைவிக்கு இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்கும்? இவர் வந்து பெண்ணிய போராளியா? அவர் இதுதான் பெண்ணிய கருத்துக்கள், இதுதான் வந்து பெண்ணியம் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க. இந்த கருத்துக்கெல்லாம் இப்போ திமுகவில் இருக்கிறவங்களோ திகாவில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களுக்குலாம் செஞ்சால் விட்டுருவாங்களா? இப்போ நாளைக்கு இவங்க பொண்ணை வந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நான் பெரியார் மாதிரிங்க அப்படின்னு நான் போய் யார் கூடயாவது ஒரு பொண்ணு கூட இருப்பேன், உன் பொண்ணை கொண்டு வந்து சமைச்சு கொடுக்க சொல்கிறான்னு சொன்னால் விட்டுருவாங்களா? இன்றைக்கி என்னங்க நீங்கள் பேச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க? எந்த வகையிலுமே எதுலையுமே இல்லாத ஒரு மனுஷனை வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போட்டு மேலே கொண்டு போய் வச்சு ஒரு பெரிய கட்டமைப்பு வச்சுருப்பீங்க. நாங்கள் அதை கடந்து போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். எங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்குறப்ப நாங்கள் இது பண்ணுற ஒழிஞ்சு இளைஞர்கள் இன்றைக்கி படிக்கிறாங்க, படித்து தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்க அந்த ஹேஷ்டேக்கை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு அதை வந்து அதை பற்றி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வேறு தூக்கி பிடிக்க ஒரு பிம்பம் கிடையாது, இவங்களுக்கு ஒரு இது கிடையாது. இவங்க உண்மையாலுமே தமிழ் தலைவர்கள்னு பண்ணால் இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கள இது பண்ணால் இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ணா தான் மிகப்பெரிய தமிழறிஞர், கலைஞர் தான் மிகப்பெரிய தமிழறிஞருங்கிற பிம்பம் வந்து உடஞ்சு போயிடும். அப்படின்றதுனால இவங்க வந்து இன்றைக்கி தமிழ் அப்படின்னா ஒரு சுத்தமான தமிழை கொண்டு வந்தோன்னா மறைமலை அடிகள் அவர் எவ்வளவோ தமிழ் வார்த்தைகளை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். கியாப்பை விஸ்வநாதம் பிள்ளை இருக்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க, மாப்போசி ஐயா இருக்கிறாரு. இன்னைக்கு சென்னை அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு காரணமே யார்? மாப்போசி ஐயா. ஆனால் நீங்கள் இன்றைக்கி அவங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்குலாம் எத்தனை சிலை இருக்கீங்க? நீங்கள் ஆனால் என்னத்தை பண்ணுவீங்க? எல்லாம் பெரியார் பெரியார் பெரியார், அண்ணா, கலைஞர். உண்மையான தமிழர்களை கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? இவங்க பிம்பம் உடஞ்சு போயிடும். அதனால் இவங்க அப்படியே அவங்கள தூக்கி பிடிச்சிட்டு இவங்களா ஒரு அப்படியே சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் தான் விஜய் அவர்கள் வந்து தலைவராக, அதாவது பொலிட்டிக்கல் ஆரம்பித்த உடனே தலைவராக வந்து வெளியே வந்து பெரியாரை போடுறதுக்கு காரணம் மேம். ஏன்னா அதான் சொல்கிறாங்க, விஜய் அவரோட ஐடியாலஜி என்னன்னு சொல்லலைங்க. அவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, அதே போல் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லலை. ஸோ அவர் இந்த திராவிட அரசியலை தான் முன்னெடுக்க போகிற மாதிரி இருந்தால் வழியில் போயிட்டுருக்கிறாரு. அவர் போய் பெரியாரை போய் வணங்கியிருக்காரு அப்படின்னா அவருக்கு போய் மாலை போட்டுட்டு வந்திருக்காரு. இனி வரும் காலங்களில் தான் தெரியும் அவர் இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த தலைவர்களுக்கு போய் மரியாதை செலுத்துறாரு, என்ன பண்ணுறாரு. ஒரு மாநாடு நடந்தால் அவரோட ஐடியாலஜி என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி என்னன்றதை நம்ம மேற்கொண்டு பேச முடியும். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நடத்தலான்னு இருக்காரு. அதுவும் காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2ஆம் தேதி நடத்தலான்னு இருக்காரு. அது ஸ்டாலினை மீட் பண்ணிவிட்டு அவங்க ஆட்களையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய கெத்தை காட்டுதாரா இல்லையா மேம்? இது என்ன கெத்தை காட்டுறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இங்கே தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நடத்துறது யார்? தமிழக அரசு, திமுக அரசு. திமுக தமிழக அரசு பண்ண வச்சிருக்காரு. இருங்க, திமுக அரசு நடத்துது. யார் மது ஆலைகள்லாம் நடத்துறது? திமுக எம்பிகளும் திமுக இருக்க நிர்வாகிகள் தான் பெரும்பாலான பேர் வந்து மது ஆலைகளை நடத்துகிறாங்க. நீங்கள் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு யாரை கூப்பிடுறீங்க? அதே திமுகவை சேர்ந்தவங்க தான் கூப்பிடுறீங்க. எதுக்காக அந்த மது ஒழிப்பு மாநாடு என்னன்னு சொல்ல போகிறீங்க? இவங்களே நடத்துகிற டாஸ்மாக்கை மூடுங்கன்னு சொல்ல போகிறீங்க. நீங்கள் என்ன மக்களெல்லாம் என்ன பைத்தியம்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இதை பார்க்குற மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா நடத்துகிறதே நீங்கள் தான். நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அதே ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொல்கிறாரு? ஒன்றிய அரசை வந்து நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு. எப்போ நீங்கள் முதல்ல கூரை ஏறி கோழி பிடிங்கப்பா, அப்புறமா நீங்கள் வானை ஏறி வைகுண்டம் போவீங்க. நீங்கள் முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கிற டாஸ்மாக்கு இதுக்கு விட நீங்கள் எதுக்கு இப்போ ஒன்றிய அரசுக்கிட்ட போகிறீங்க? அடுத்து இப்போ ஒரு அப்பாவு சொல்கிறாரு, ஒன்றிய அரசு வந்து இந்தியா முழுக்க வந்து மது விலக்கை கொண்டு வந்தால் நாங்களும் ஆதரவு தெரிவிப்போம். ஓஹோ, அப்போ இந்தியா முழுக்க நாங்கள் வந்து சிஏ இது பண்ணோமே, அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோட் நாங்கள் கொண்டு வந்தோம் இந்தியா முழுக்க, அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலில் இருக்க கல்வியில் தேசிய கல்வியை கொண்டு வந்தால் வேணும்னே அதில் வந்து அவ்வளோ நல்ல அம்சங்கள் இருந்தும் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு நிற்கிறீங்க. நீட் இந்தியா முழுக்க நீட் இருக்குது, அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்களா? நீட் விளக்குன்னு ஒரு நாடகத்தன்னைக்கு நடத்திட்டு மாணவர்களை குழப்பம் பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க. ஹிந்தி இந்தியா முழுக்க படிக்கிறான். ஏன் இன்றைக்கி தமிழக மக்களில் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களை படிக்க விடாமல் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போது மது விலக்கு மட்டும் மத்திய அரசு கொண்டு வந்தோன்னே இவங்க பண்ணுவாங்களாமா? இப்போ யாரை ஏமாற்ற இவங்க இந்த மாதிரி நாடகம் நடிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை வந்து மக்கள் முதல்ல கேள்வி கேட்கணுங்களே. இவங்க என்ன ஐடியாலஜி? இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க இவங்க? முதல்ல டாஸ்மாக் தான் இவங்களுக்கு கோடி கோடியாக வருமானம் கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து யாருக்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? இப்போ அடுத்து எலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எலெக்ஷனுக்கு வந்து நடத்துகிற நாடகம் இது கூட மக்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? அவர் திரும்ப வந்து அவர் சொல்கிறாரு, நிறையா வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரிலாம் வந்துருச்சு, ஆனால் நார்கோட்டிக்ஸ் எதுன்னு சொல்லி இருந்தால் கூட இந்த கஞ்சா வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா யாரையாவது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் நடக்குதுங்கிறாரு. அப்போ யாரை சொல்கிறாரு?
அப்போ நாங்கள் தான் சொல்லணும், சார் அது வந்து கண்ணாடியை பார்த்து பேசுகிறீங்க சார், அந்த குரங்கு பொம்மை என்ன வேணா அது கண்ணாடிங்கிற மாதிரி இவங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, அதில் கூட்டணியில் தான் இவர் இருக்காருன்றது தெரியாமல் இவர் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு பழைய வீடியோவை போடுறாங்க, அதை திருப்பி டெலீட் பண்ணுறாங்க. கேட்டால் எங்களோட அட்மின் அது அப்படின்றாரு. அவருக்கு தெரியாமல் அட்மின் பண்ணியிருக்கலாம்ல மேம். அதே எப்படி இதே ராஜா அவர்கள் வந்து ஒரு தடவை சொன்னப்போ நாங்கள் அட்மின் போட்டாங்கன்னா என்ன ட்ரோல் பண்ணாங்க இந்த ஊபிஸ். அட்மின் 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 அது இதுக்கு அட்மின் வேணும் சத்தம் போட்டாங்களா பார்த்தீங்களா கிச்சு முச்சுன்னு. அப்போ இவங்களுக்கு மட்டும் அட்மின் பண்ணிடலாம் அந்த வேலையை. சார் அட்மின் பண்ணாங்களா, திருப்பியும் அதே அட்மின் போட்டார், டெலீட் பண்ணி ஏன் திருப்பி போட்டார். 2 அட்மின் இருக்காங்கல்ல மேம். ஓஹோ அப்படியா, அதை தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு தொடச்சிக்கிட்டு நாங்கள் மீசையை முறுக்கிட்டு வலிக்கல அப்படின்றீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுதுங்க, அப்பட்டமாக தெரியுது. நீங்கள் சொல்லிக்கிறீங்க விசிகாவை மறட்டுறதுக்கெலாம் இங்கே யாருங்க இருக்கா அப்படின்னா, அந்த இந்த படத்தில் ஜெய் சொல்கிற மாதிரி தான், நான் ஒன்றும் அழுவலைங்க கண்ணு வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணு வேர்க்கிறது அப்பட்டமாக தெரியுது எங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த இதெல்லாம் போட வேணாம். உங்களை எப்படி மிரட்டி வச்சுருக்காங்க, அந்த கொடிக்கம்பம் நடுறதுக்கு பாருங்கள், ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு அந்த வீடியோ போட்ட உடனே கொடிக்கம்பத்தை போய் பிடுங்குறாங்க. அப்போ எல்லாம் இது பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு காவல்துறையின் அராஜக மொழிகை யாருக்கு எதிராக மதுரை கலெக்டர் பண்ண தப்பு மேம். திமுக எல்லாமே அதை தாங்க சொல்கிறேன். அப்போ நீங்கள் இப்போ திமுகவில் தான் இருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து திமுகவில் இருக்கவங்க வந்து அங்கே அதுக்கு இது பட்டாங்களா, இது தப்பு மதுரை கலெக்டர் பண்ணியிருக்கக்கூடாது, எங்கள் கூட்டணியில் இருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் ஒரு திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவங்க இவங்களோட பர்மிஷன் இல்லாமல் கலெக்டர் வந்து அந்த மாதிரி செய்வாரா, இல்லை தப்பாக செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பீங்களா? எல்லாமே இது உள்கூத்து தான். இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, எங்களை தாண்டி வரக்கூடாது. நீங்கள் நல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும், திமுகவில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத அந்த பங்குங்கிறத அவங்க பங்காளிங்க கேட்டாலே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சரியா, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த முதல் குடும்பம் தான். அதே அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு கனிமொழி அவங்களே எங்கே இருக்கணுமோன்னு எங்கே நின்றுக்கணும். நான் தான் கட்சிக்கும் தலைவராக இருப்பேன், நான் தான் முதலமைச்சராகவே இருப்பேன், அடுத்து நான் என் புள்ள தான் வருவான் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல மூக்க அழகிரி அவர்களோ இல்லை கனிமொழி அவர்களோ கூட போய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குலாம் கேட்க முடியாது. அங்கே இவர் விசிகாவில் இருந்துக்கிட்டு இவர் போய் கேட்டால் அவங்க விட்டுருவாங்களா? ஆக இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றதே வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம். இன்னொன்று திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, இப்போ இவரோட பேரத்தை அதிகப்படுத்திக்கிறார். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டியிருக்கேன் பாருங்கள். நான் பாருங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவேன், அதிமுகவும் வரலாம், தாவேக்காவும் வரலாம், எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. எதுக்கு? அப்போ நாங்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம். அப்போ இது வந்து திமுக வைக்கிற செக்கு. பார்த்துக்கோங்க, எனக்கு இவ்வளோ பேர் வந்து ஃபேவராக இருக்கிறாங்க, அப்போ எனக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும், எனக்கு இல்லைன்னா இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பேரத்துக்கான விலைகளாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்காக கிறிஸ்துவ ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கிறாங்க. நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு தானே நடத்துகிறீங்க, அங்கே என்ன கிறிஸ்துவர்களை ஒருங்கிணைக்கிற வேலை என்ன? அதுக்குன்னு ஒரு டீமை போட்டு புனித அரசு அப்படிங்கிற ஒருத்தவருக்கு கீழே ஒரு டீமை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் கிறிஸ்துவ ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கீங்க, ரைட்டு. அடுத்து இஸ்லாமிய ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று போட்டிருக்கீங்களா? அடுத்து இந்துக்களின் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று போட்டிருக்கீங்களா? இனிமேல் போடுவார் மேம், பார்ப்போம், அதையும் பார்ப்போம். அப்படி போட்டிங்கன்னா சரிங்களா? ஆனால் நீங்கள் கட்டாயம் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வேணால் போடுவாங்க, இந்துக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா இவரோட வேலையை வந்து சனாதனத்தை வேற இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் மாநாடு போடுவார் எப்போவுமே. ஏற்கனவே இப்போ உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை வந்து ஒழிச்சே தீர்வுன்னு பேசுனதுக்கு தான் இப்போ கோர்ட்டு கலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்தியா முழுக்க செமத்தி அடி வாங்கினதுனால இப்போ வாயை மூடிக்கிட்டு இப்போ ஆக்சுவலாக இந்த மாநாடு வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாநாடு தான் போடுவார். சனாதன சனாதனத்தை வேற இருப்பேன், சனாதன ஒழிப்பு மாநாடு, இப்படி தான் அவர் போடுவார். இந்த தடவை தேவையில்லாமல் அது மாதிரி போட்டு மாட்டிக்க வேணாம் அப்படின்றதுனால யோசிச்சு பார்த்து யாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் இருக்க மாதிரினா மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்கிறாரு. ஆக இவங்களோட விஷயங்களே என்ன தெரியுதுன்னா, இது முழுக்க 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 நாடகம், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ திருமாவளவன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாருன்னு சொன்னீங்களா மேம்? ஆனால் 2 பேர்த்த மட்டும் கூப்பிடல, ஒன்று பாமக, இன்னொன்று பாஜக. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாமக ஜாதி கட்சியான், பாஜக வந்து மதவாத கட்சியான், அதனால் நாங்கள் அவங்களை கூப்பிட மாட்டோம்னு சொல்லியிருக்காருல்ல. அதுக்கு தான் ராஜா அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு, பாஜக இருக்கவங்க குடிக்க மாட்டாங்க, அதனால கொடுக்க மாட்டாங்க, குடிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு தான் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவாங்க அவங்க அப்படின்றது ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இன்னொன்று இவங்க மதவாத கட்சின்னு சொல்லி பாஜகவை சொல்கிறத எந்த இடத்துலையும் ஏற்றுக்க முடியாது. எந்த இடத்துலையும் பாஜக வந்து இந்துக்களை வந்து ஒரு மாதிரி பேசுகிறதும் இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ வந்து இழிவுபடுத்தி பேசுகிறதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் இவர் வந்து ஒரு மேடையில் போயிட்டு கூம்பா இருந்தால் வந்து அது வந்து மசூதி, இல்லை இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சர்ச்சு, அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது வந்து கோவில் அப்படின்னு சொல்லி பேசினவர் வந்து திருமாவளவன் அவர்கள். இப்போ இவர் வந்து ஒரு மதவாதியாக இந்துக்களுக்கு எதிரான மதவாத சக்திங்கிறது வந்து இவங்க. இப்போ இவங்க வந்து பிஜேபியை வந்து மதவாத கட்சின்னு எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாது. நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து மாற்று மதத்தவரை வந்து நாங்கள் புண்படுத்துகிற மாதிரி நாங்கள் பேசுனதே கிடையாது எந்த இடத்துலையும். அடுத்து பாமக வந்து ஜாதிய கட்சின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இவங்க என்ன கட்சி? இவங்க யாருக்கான அவங்க வந்து பட்டியலின மக்களுக்கான பிரதிநிதின்னு சொல்லி தானே அவர் அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்போ இவங்க ஜாதிய கட்சி கிடையாதா? இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இப்போ இவங்க என்ன ஐடியாலஜின்றதே மறந்து போச்சா இவங்களுக்கு என்னன்னா, அந்த பாமகன்றது வந்து எப்போவுமே சரி ஆரம்பத்தில் இருந்து இந்த மது ஒழிப்புக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறவங்க.
அப்போ அந்த இடத்துல இவங்களை கூப்பிட்டிங்கன்னா வந்து அப்போ அவங்களோட இது தானே மேலே வரும். இப்போ இவங்க வந்து டம்மி ஆயிடுவாங்க. அதனால அவங்கள கூப்பிட மாட்டாங்க. இன்னொன்று, இவங்களுக்கு எப்போவுமே அந்த ஒரு கோல்டு வார் இருக்குது. இந்த இந்த பட்டியலின மக்களுக்கு வந்து எப்போவுமே சில நேரங்களில் வந்து பாமகவுக்கு வந்து இது பண்ணுவாங்க, சில நேரங்களில் வந்து விசிகாவுக்கு அவங்க அப்படி அந்த மாதிரி இது பண்ணி தான் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய வந்து இவர் வந்து நான் வந்து முஸ்லீம்களுக்கு இதாக பேசுறது, இஃப்தார் நோன்பு இருக்கேன்னு சொல்கிறது, நிறைய இந்து கடவுள்களை இழுத்தும் பழுத்தும் பேசுறது, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து நீங்கள் ஏன்னா பட்டியலின மக்கள் எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களுமாக இருக்காங்க. பட்டியலின மக்களில் பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்துக்கள். எவ்வளவு ஆர்த்தடாக்ஸாக சாமி கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த சாம்பவ பறையர்கள்ன்ற சொல்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிவனோட வம்சம்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு நீங்கள் சிவனே அந்த இதில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்கள வந்து நீங்கள் இன்னமும் வந்து நாங்கள் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் அவங்கள இன்னும் அப்படியே போட்டு தரையில் மிதிச்சுட்டு இருந்தால் அவங்க இன்றைக்கி பெருமைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய எங்களோட இது தெரியுமா, எங்களோட வரலாறு தெரியுமா, நாங்கள் வந்து முன்ன நின்று தான் அந்த கோவிலில் இதே நடக்கும். இன்றைக்கி அவங்களோட வரலாறு அவங்க மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் வந்த ஆங்கிலேயரோட படையெடுப்புலையும் அதுக்கு முன்னாடி வந்த இஸ்லாமியரோட படையெடுப்புலையும் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து அவங்கள போட்டு பிரித்து நீங்களாம் கீழே இருக்கவங்க அப்படிலாம் பண்ணது. இன்றைக்கி அவங்களோட தொன்மையை மீட்டெடுக்கிறாங்க, அவங்களோட வரலாறு மீட்டெடுக்கிறாங்க. என்னோட பெருமை என்ன தெரியுமாடா, என்னோட முன்னோரோட பெருமை என்ன தெரியுமா, அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். நீ இன்னமும் அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் நீங்கள் இந்த அரசியலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அவங்க தயாராக இல்லை. நீங்கள் அவங்களையும் என்ன பண்ணுறீங்க, அவங்களையும் மதம் மாற்றணும் அப்படின்றத நினைக்கிறீங்க. நீ வந்து இந்துவாக இருந்தீங்கன்னா உனக்கு வந்து இது கிடைக்காது, நீ வந்து வேறு மதத்துக்கு மாறு அப்படின்றதையும் நீங்கள் முன்வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் முடிக்கிறீங்க? யார் மதவாதி இதில்? பொதுமக்கள் முடிவு பண்ணட்டும். எந்த இடத்துலையாவது பாஜகவை சேர்ந்தவங்க வந்து நீங்கள் வந்து மதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோமா, இல்லை மற்ற மதத்தில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் இழிவுபடுத்தியிருக்கோமா? எல்லா மதத்துக்குமான மரியாதையை வந்து அங்கீகாரத்தை கொடுக்குறது தான் பாஜகங்கிற கட்சி. அதேமாதிரி இப்போ பாஜகவில் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை என்ன வெடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிர்மலா சீதாராமன்ட்ட போய் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டது. ஸோ அந்த மாதிரி அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் மன்னிப்பு கேட்டாரு மேம், அது அப்படியே முடிஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கு ஈவிகே இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பெண்ணாக கொஞ்சம் அடக்கொடுக்கமாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எதற்காக சொல்கிறாரு? இது எவ்வளோ ஒரு கேவலமான பேச்சு பாருங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் அவங்க வந்து ஒரு நிதி அமைச்சர், அவங்க மத்திய நிதி அமைச்சர், அவங்களுக்கு உண்டானது இருக்கு. என்ன நீங்கள் வந்து அடக்க உடக்கணுமா இருக்குன்னா என்ன பண்ணுங்க? உங்களை பார்த்தா கையை கட்டி கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வணக்கம் போட்டு இருக்கணுமா? இதுதான் நீங்கள் வந்து பெரியார் சொல்லி கொடுத்த பெண்ணியமா உங்களுக்கு? நீங்கள் பேசுகிறாரு ஈவிகே இளங்கோவன் யார்? பெரியார் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தானே. இதான் இவங்களோட பெரியாரிசம் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இவங்க லட்சணம் இதுதான். இவங்க பேசுகிறதெல்லாம் பெண்ணியம் பேசுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க பொம்பளையை வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. நீங்கள் எங்கேயா சொல்லுங்கள், தீக்காவில் இருக்கவங்களோட ஃபேமிலியில் இருக்க ஒய்ஃபுங்க யாராவது இல்லை பெண்கள் யாராவது வந்து அரசியலில் இருக்காங்களா? வெளியில் அவங்களோட முகத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஃபோட்டோவில் நிற்க விட்ருக்காங்களா? பார்த்தீங்களா? இதுதான் இவங்களோட பெண்ணியம். எதுக்கு உங்களுக்கு அடக்கம் உடக்கமாக இருக்கணும்னா என்னத்துக்கு? அடக்கமாக இருக்க போனோன்னா சுடுகாட்டில் போய் பாரு அடக்கமாகி கிடக்கும். எதுக்கு அடக்கமாக இருக்கணும்? அவங்கவுங்களோட வேலையில் கரெக்டாக இருக்காங்க. அதை தான் சொல்லுவாங்கல்ல, நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேணுமான்னு பாரதி சொன்னார். எதுக்கு உங்களுக்கு என்னத்துக்கு நாங்கள் இது பண்ணணும்? அவங்க வந்து நேர்மையாக இருக்கிறாங்க. திமிர்ந்த ஞானச்செருக்குன்னு சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு அந்த அறிவு இருக்குது, அவங்க நேர்மையாக இருக்காங்க. அதனால அவங்க அந்த இதோடு இருக்கிறாங்க. எந்த இடத்துலையாவது யாரையாவது அவமரியாதையாக நடத்தியிருக்கிறாங்களா? மரியாதை குறைச்சலாம் நடத்தியிருக்காங்களா? என்ன அடக்கமாக இருக்கணும்னு என்ன பேசுகிறாரு? இதுதான் இவங்களோட ஐடியாலஜி. இதே இந்த காங்கிரஸில் இருக்காங்களே, இவங்க அம்மா சோனியா காந்தி இருக்காங்களே, அவங்கள பார்த்து இந்த ஒருத்தர் சொல்லுவார், அவர் அடக்கமாக இருக்கணும் சோனியா காந்தி அம்மான்னு. இந்த அம்மா ஹைகமாண்டு மேலே உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கவங்களை என்ன ஆட்டி படைச்சாங்க. ஒரு மன்மோகன் சிங் ஒரு பிரதமர்னு கூட இல்லாமல் அவரை நிற்க வச்சுக்கிட்டு இவங்க கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு பண்ணதெல்லாம் எவ்வளோ வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் இவருக்கு சொல்ல யோகியதை இருந்துச்சா? அடக்கமாக இருக்கணும் இந்த அம்மான்னு. என்ன பேச்சு பேசுகிறாங்க? இதுதான் இவங்களோட ஐடியாலஜி. ஆனால் இவங்க வந்து ஃபாரினில் போய் என்ன பேசுவாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துது, இன்னமும் பாஜகவில் வந்து பெண்களை வந்து அடுப்படியில் தான் வச்சுருக்கணும்லாம் காங்கிரஸில் போய் ராகுல் காந்தி போய் ஃபாரினில் போய் பேசுகிறாரு. இவங்களால என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் இன்னும் டைனோசர் காலத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் டைனோசர் காலத்திலேயே மடிஞ்சு போக வேண்டியவங்க. இன்னமும் உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி இந்த ஈவிகே இளங்கோவன் பாருங்கள், ஒரு கட்சி நிர்வாகி வருது, அந்த அம்மா என்னம்மா சாரதா நல்ல கலர் ஆகிட்ட போல இருக்குது, அழகாயிட்ட போல இருக்குது. இவன் வீட்டு பொண்ணு அடுத்தவங்க சொன்னால் விட்டுருவீங்களா நீங்கள்? அந்த மாதிரி அப்போ நீங்கள் என்னத்துக்கு பொண்ணுன்னா அழகாக இருக்கிறது, கலராக இருக்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதை பேசுவீங்க. இதே ஒரு நியாயமாக ஒரு அம்மா வந்து போய் ஒரு அறிவாளியாக போய் ஒரு மத்திய நிதியமைச்சராக உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பாக பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்றே பொண்ணுங்கன்னா அப்படியே உங்களுக்கு கூழ கும்பிடு போட்டு கண்ணை கை கட்டி நின்றுட்டு இருக்கணுமா? என்ன அவங்க ஐடியாலஜி? இதுதான் இவங்க ஈவிகே இளங்கோவன் அந்த பெரியார் குடும்பத்தில் வந்த ஒரு வாரிசு. இதுதான் இந்த இவங்க சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதுதான் இவங்க பதம். இதுதான் இவங்களோட பெண்ணியம். இதை முதல்ல தமிழக மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஈவிகே இளங்கோவன் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை இல்லாத போது ஒரு கவுன்சிலரோடு ஆக முடியாத காலாவதியான எச்ராஜாவை கொண்டு போய் மேலே கொண்டு போய் போட்டுருக்கீங்களே, நீங்களே என்ன பாஜகவை நடத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதை தான் சொல்கிறேன். இவங்களால இப்போ எச்ராஜாஜி வந்து வந்ததுலேருந்து இவங்களை நிமிர முடியாத அளவுக்கு அடி கொடுத்துட்ருக்குறாரு. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க வாயே திறக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு பதில் கொடுத்துட்ருக்குறாரு. அவங்களால அதெல்லாம் பொறுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க? வன்மத்தில் இதை தான் பேசுவாங்க. வேறு என்ன பேசுவாங்க? அவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்?
அவர் ஒரு மூத்த தலைவர், அவரோட நாலேஜ் என்ன, அவர்கிட்ட நீங்கள் இவங்க ஒரு இதுக்கு அப்படி பண்ணால் நீங்கள் ஒரு காலாவதியான ஒரு நிர்வாகின்னு சொல்கிறாங்க. இதே ஈவிகே சிலங்கோனை வந்து எச் ராஜா அவர்களை ஒரு மேடைக்கு நேருக்கு நேரம் வந்து உட்கார சொல்லி, நீ உங்கள் சித்தாந்தத்தை விவாதிப்பா, நான் எங்கள் சித்தாந்தத்தை சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு இவருக்கு வந்து திறமை இருக்கா? அவருக்கு பேச முடியுமா அவரால்? அப்போ இவர் வந்து எப்படி வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லலாம்? அவரோட அறிவுக்கு முன்னாடியோ அவரோட நாலேஜுக்கு முன்னாடி இவங்களாம் நிற்க கூட முடியுமா முன்னாடி? அப்போ எப்படி அவர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க? ஈவிகே சிலங்கோனுக்கு வந்து தைரியம் இருந்துச்சுன்னா, தில்லு இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, எச் ராஜா அவர்களோட ஒரே மேடையில் வந்து நான் விவாதத்துக்கு தயார்னு சொல்லி கூப்பிட சொல்லுங்கள், வர சொல்லுங்கள், அவரை வந்து விவாதம் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ தெரிஞ்சிடும் யார் காலாவதியானவங்க அப்படின்னு. இந்த ஈவிகே சிலங்கோன் இவங்க மாதிரி இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்றதே முதல் தெரியல. இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி எந்த லட்சணமாக நடந்துட்டு இருக்கு, இவங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்க மக்களோட வாழ்க்கை நிலைமை என்னமா இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு முடியல. இப்போ பாருங்கள், திருப்பூரில் அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு காலையில் ஒரு பாவம் அந்த வயசு பையன், அந்த பையன் இறந்து போயிருக்காரு. எடுத்துகிட்டு போக ஆம்புலன்ஸ் இல்லாமல் ஒரே ஆம்புலன்ஸில் அந்த ஒரு பெட்டியில் 2 பாடியை வச்சு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு அந்த தகப்பன் வந்து அழுதுகிட்டே வீடியோ போடுறாரு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு. அதே ஹாஸ்பிட்டலில் இன்னும் 2 ஆம்புலன்ஸ் நிற்கிது. ஆனால் கூட அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த லட்சணத்தில் வந்து இங்கே ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, இங்கே நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ இவர் ஈவிகே சிலங்கோனை இல்லை இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கவங்களோ இந்த விசிகா கூட்டணியில் இருக்கவங்களோ என்ன பண்ணணும், எதை பார்க்கணும்? நீங்கள் வந்து பாஜகவில் என்ன நடக்குது, பாஜகவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீ இதை தான் பார்த்துருக்கீங்களா ஒழிஞ்சு இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி நடக்குது, நிர்வாகம் எப்படி நடக்குது அப்படின்றத இங்கே யாரும் பார்க்குறதில்ல. இவங்களுக்கு இந்த மீடியாக்களும் சொம்பு தூக்குறாங்க. இந்த சீப்பு செந்தில்லாம் பாருங்க, நான் வந்து திமுகவோட சொம்பு கிடையாது, அண்டானர். அந்த அண்ணா எங்கே போச்சு? ஃபாரினுக்கு போயிட்டு அமெரிக்கா இங்கிலாந்துலலாம் கூட இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க, தமிழ்நாடு தான் சூப்பராக இருக்குன்னாரு. இந்த பாருங்க, தமிழ்நாட்டில் ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாமல் ஒரு இதில் 2 பாடியை ஏற்றிட்டு போன்னு சொல்கிறாங்களாம். இந்த நிலமையில் இருக்குது இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நடக்கிற லட்சணம். இந்த அண்டாங்கெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. உட்காந்துட்டு இவங்களுக்கு சொம்பு தூக்குறதும் இது அண்டாவை தூக்குறதும் தான் இவங்களுக்கு முதல் வேலையாக இருக்குது. இங்கே தமிழ்நாடு மக்களோட மீடியாவை எதுக்கு 4வது தூங்குறாங்க? இப்போ உண்மையாலுமே ஆட்சியில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து சொல்கிறது தானே வந்து மீடியாக்களோட வேலை. அதை விட்டுட்டு நீங்கள் போய் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு பேராக நீங்களாம் வந்து மீடியா பர்சன் வந்து உட்காந்துருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து மக்கள் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும், மக்கள் இவங்கெல்லாம் கேள்வி கேட்கணும். அதே மாதிரி திமுக வந்து கே நேரு பேசும்போது வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்க மேம். அடுத்தது வந்து 2026 200க்கு மேலே நம்ம ஜெயிச்சு காட்டுவோன்றதையும் சொல்கிறாங்களே. அதுதான் அது மக்கள் வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து இப்போ சொத்து வரிக்காக வந்து ஏப்ரலில் வந்து சொத்து வரியை மீண்டும் ஏற்ற போகிறோம் அப்படின்றதுக்காக நகராட்சிக்கு வந்து இப்போ தமிழக அரசு வந்து கேட்டிருக்கு. இப்போ அடுத்தது நீங்கள் சொத்து வரியை ஏற்ற போகிறீங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? சொத்து வரியை ஏற்ற மாட்டோம், நீங்கள் ஏற்றுனீங்க. மாதம் மின்கட்டணம் கொண்டு வரேன் நீங்கள், மாதம் நீங்கள் அது 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் இருக்குது. இதோட 3 தடவைக்கு மேலே ரிவிஷன் பண்ணி எவ்வளோ 1500 கட்டிகிட்டு இருந்தவன் இன்றைக்கி 7000 8000 கட்டிகிட்டு இருக்கான் கரண்ட் பில்லு. இவ்வளோ சுமையில் கொண்டாந்து மக்களை விட்டுட்டு இருக்கீங்க. மாதம் 1000 பெண்களுக்கு தரேங்கிற பேரில் டெய்லி 500 600 வீட்டிலேருந்து டாஸ்மாக்லேருந்து பிடுங்கி கொண்டு போய் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் யாராவது போக முடியுதா? நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறணும்னா உங்களுக்கு லாங் ஜம்பு ஹை ஜம்ப்லாம் தெரிஞ்சிருந்தா தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற முடியும். மொதல் படிக்கட்டு கிடையாது, இல்லை 2வது படிக்கட்டு கிடையாது. அப்படியும் தாண்டி மேலே ஏறிட்டிங்கன்னா பஸ்ஸு டாப்பாக பறந்து போயிட்டு வருது. ஜன்னல் கம்பி பிடிச்சிங்கன்னா கம்பி புட்டுக்கிட்டு கீழே விழுவுது. கண்டக்டர் சீட்டில் உட்காந்தா கண்டக்டர் சீட்டு மட்டும் தனியாக பறந்து வெளியே போகுது. இந்த மாதிரி ஐஎஸ்ஆர்ஓவில் ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் பஸ்லாம் டெய்லி ஏதாவது ஒரு சாகசத்தை புரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த லட்சணத்தில் இங்கே கவர்மெண்ட் பஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே இப்படி லாஸில் போயிட்டு இருந்தா நீங்கள் என்ன ஆட்சி நடத்துகிறீங்க, நிர்வாகம் நடத்துகிறீங்க, ஒன்றும் புரியல. இதில் நாங்கள் ரொம்ப கெத்தாக வந்து நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்னா ஓட்டுக்கு பணத்தை கொடுத்தா ஜெயிச்சிடலாங்கிற நப்பாசையில் நீங்கள் இருக்கீங்க. இந்த முறை நீங்கள் ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தா கூட சரி, நிச்சயமாக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறதே கிடையாது. ஏன்னா மக்கள் எந்த அளவுக்கு கடுமையான அதிருப்தியில் உங்கள் மேலே இருக்கிறாங்க அப்படின்றத இவங்க ஃபீல்டில் போய் பார்த்தா தெரியும். அடுத்தது இப்போ திரும்ப கரண்ட் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. கரண்ட்டை கட் பண்ணால் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு லோ வோல்டேஜை போட்டு விடுறது, ஃபுல்லாக லோ வோல்டேஜில் இது பண்ணுறது, ஒரு ஃபேஸே ஃபுல்லாக வேலை செய்கிறதில்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இப்போ மழை இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து இப்போ மழை ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்க சாயம் வெளுத்துரும். திருப்பி நாங்கள் எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வடிகால் பணி எல்லாம் முடிஞ்சிருக்கு, 70% முடிஞ்சிருக்கு. நாங்கள் எப்படி போன 2023 டிசம்பரில் எப்படி நாங்கள் 90%, 80%, 88% பிம்பிளிக்கு பிலாப்பிங்கிற மாதிரி ஏலம் விட்டுட்டே போனாங்க. கடைசியில் இல்லைங்க அதெல்லாம் பண்ணலாங்கன்னாங்க. அந்த 5000 கோடி என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் கணக்கு சொல்லலை அவங்க. இப்போ திருப்பி பண்ணியிருக்கேன்னு இருக்காங்க. இது எந்த லட்சணத்தில் பண்ணியிருக்காங்க, எப்படி தண்ணி நிற்க போதா, நீ என்ன அப்படின்றது இந்த மழை வந்தால் தான் நிச்சயமாக நமக்கு தெரியும். கட்டாயமாக இது வந்து ஒரு முழுக்க வந்து ஒரு நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக இவங்களுக்கு வந்து இந்த 2026 வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து மக்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க கண்டிப்பாக. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே மேம், 2026 எலெக்ஷனில் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாளர் நேரம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.